our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் ஜெபங்கள், தைரியமளிக்கும் வார்த்தைகள், மற்றவர்கள் பேரில் காட்டும் அக்கறை ஆகியவை தேவனால் நினைவு கூறப்படும். உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனம் நமக்கு எவ்வளவு ஆறுதலை தருகிறது. நம் தேவன் நீதியுள்ளவர். அவர் எல்லா ஜெபத்தையும் எல்லா கண்ணீரையும் அவருடைய நாமத்திற்காக நீங்கள் அன்புடன் செய்த சிறு செயலையும் நினைவில் வைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் அந்தரங்கத்தில் செய்த தியாகங்களும் அவருக்கு முன்பாக விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஒரு தேசத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறவராய் இருந்தார். அவருடைய பிரயாசமெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாகவே இருந்தது. அப்படியே பிள்ளைகளும் நன்றாக படித்தார்கள், உயர்ந்த நிலைமைக்கு வந்தார்கள். அவர்களுக்கு சொந்தமாக வீடு நிலங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தார். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவர் கொடிய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். மரணம் அவரை நெருங்கிற்று. தன் பிள்ளைகளை பார்க்க விரும்பி ஆள் அனுப்பினார். ஆனால் அவர்களோ, நாங்கள் அவசர வேலையா இருக்கிறோம், பிறகு பார்க்க வருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். பல நாட்களாக வரவே இல்லை. அவருக்கு வந்த மனவேதனைக்கும் கோபத்திற்கும் அளவே இல்லை. நன்றி இல்லாத பிள்ளைகளுக்காகவா இவ்வளவு பாடுபட்டேன் என்று கண்ணீர் வடித்தார். இனி என்ன செய்வது? அப்பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்தார். நித்தியத்தை குறித்த தரிசனத்தை தந்தார். அந்த தொழிலதிபர் அப்பொழுது ஒரு தீர்மானத்திற்கு வந்தார். இத்தனை ஆண்டுகளாக கர்த்தருக்காக பிரயாசப்படுவதை விட்டு என் பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காக பிரயாசப்பட்டேன். இனி கர்த்தருக்காக பிரயாசப்பட போகிறேன் என்று தன்னிடமிருந்த செல்வங்களை எல்லாம் செலவழித்து கர்த்தருக்கென்று ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். கிடைத்த நேரங்களை பயன்படுத்தி சுவிசேஷங்களை அறிவித்தார். உலக காரியங்களுக்காக எடுத்த பிரயாசங்கள் எல்லாம் மாறி கர்த்தருக்காக பிரயாசம் எடுக்கிறவரானார். பூமியிலே வாழ்கிற நாட்கள் குறைவுதான். வேதம் சொல்லுகிறது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். நித்தியமோ நீளமானது. கோடி கோடி வருஷங்களானாலும் முடிவடையாதது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில்தான் நமக்கு நித்தியத்திற்காக பிரயாசம் எடுக்கிற பாக்கியம் கிடைக்கிறது. இங்கே ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்காக பிரயாசப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வாருண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள்.
பிரியமானவர்களே, எப்படி அவருக்கு ஊழியம் செய்வது என்று நீங்கள் திகைக்கலாம். உங்களுக்கு மேடையோ பெரிய தலமோ அவசியமல்ல. உங்கள் வீட்டில் இருந்தபடியே தேவ ஊழியத்தில் நீங்கள் பாத்திரமாக பயன்படுத்தப்படலாம். உங்கள் ஜெபங்கள், தைரியமளிக்கும் வார்த்தைகள், மற்றவர்கள் பேரில் காட்டும் அக்கறை ஆகியவை அவரால் நினைவு கூறப்படும். மெய்யாகவே தம்முடைய நாமத்திற்காக நீங்கள் செய்த அன்பின் பிரயாசத்தை மறந்து போக தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. தேவனோடு கைகோர்த்து நீங்களும் ஊழியம் செய்யலாம். நீங்கள் வாலிப பெண்ணாக, திருமணமான பெண்ணாக, தம்பதியாக, இல்லை சிறு பிள்ளையாக கூட இருக்கலாம். தேவனுடைய வேலையில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது. உங்களை ஜெபத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்கள் முயற்சிகளை பன்மடங்காக பெருக பண்ணி தம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவார். இந்த கடைசி நாட்களில் அவர் குடும்பங்களுக்காக, தேசங்களுக்காக திறப்பிலே நிற்பதற்காக ஜெப வீரர்களை, ஜெப வீராங்கனைகளை எழுப்பி வருகிறார். நீங்கள் ஏறெடுக்கும் சிறு ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்று எண்ணி விடாதீர்கள். தேவன் காண்கிறார், அவர் நினைவு கூர்கிறார். அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல என்ற வாக்குதத்தம் நிச்சயமாய் இருக்கிறது. நாம் நம்மை தாழ்த்துவோம், அவரிடம் அர்ப்பணிப்போம். உங்கள் ஜெபங்களின் மூலம் அதிசயங்கள் நடக்கும், அவருடைய நாமம் மகிமைப்படும். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்வையுங்கள். அப்பொழுது உங்களுடைய பிரயாசத்தை எல்லாம் அவர் ஆசீர்வதித்து பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு ஞானமும் கிருபையும் சத்துவமும் பலனும் ஆரோக்கியமும் தந்தருள்வார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கிறிஸ்துவின் உதவியோடு எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசமும் தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஜெபம். பரம தகப்பனே, இந்த அருமையான வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு நீர் அநீதியுள்ளவரல்ல. உமக்கு ஊழியம் செய்ய நான் விரும்புகிறபடியினால் என் இருதயத்தை பலப்படுத்துவீராக. என் வீட்டிலும் குடும்பத்திலும் என்னை ஜெப வீராங்கனையாக எழுப்புவீராக. என்னுடைய துக்கத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றுவீராக. மற்றவர்களுக்காக மன்றாடும்படி என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும். உம்முடைய மகிமைக்காக என் ஊழியத்தின் பலனை வர்த்திக்க பண்ணும். என்னுடைய நேரத்தை வீணாக்காமல் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்த உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த நாமத்தை எப்போதும் மகிமைப்படுத்த என்னை ஆயத்தமாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.